ஹலோ எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். ஸோ நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அட் த பாட்டமில். ஸோ மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்ஸ் நான் அதில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். என்னுடைய முந்தின வீடியோவில் நான் சில ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெக்கமெண்ட் பண்ண அந்த ஸ்டாக்ஸில் கிட்டத்தட்ட 3 ஸ்டாக்ஸ் உண்மையிலேயே நல்ல அருமையான ஒரு ஜாக்பாட் ப்ராஃபிட் நம்மளுக்கு இன்ட்ரேடேல கிடச்சிருக்கு. ஸோ அது சம்மந்தமாக இந்த வீடியோவுடைய எண்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த மாதிரியான செட்டப்பில் அது ஹிட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம முதல்ல இண்டெக்ஸை பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் ஸ்டாக்ஸை பற்றி யோசிக்கலாம். ஸோ இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமான ஒரு சார்ட்டு. என்னுடைய முந்தின வீடியோவில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நிஃப்டி 22,250க்கு கீழே போச்சு அப்படின்னா நான் உங்களை செல் பண்ண சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் ரொம்ப கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அதனால் நம்ம கேப்சர் பண்ண முடியல. ஸோ இது மிகப்பெரிய ஒரு கேப்பு. ஆனால் இன்னொன்று நான் சொன்னேன், இன்கேஸ் சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தாராளமாக உங்களை நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு நிஃப்டி. இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகி அங்கேருந்து ஒன் வேயாக கீழே தான் வந்தது நிஃப்டி. ஸோ லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,080 வரைக்கும் வந்தது. ஸோ 22,200க்கு சஸ்டெயின் பண்ணி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் நேற்று, அதாவது நேற்று இது நமக்கு ஹிட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் நிஃப்டி எது அப்படின்னா இந்த லெவல் தான். அதாவது 22,200 லெவல் ரொம்ப ரொம்ப குரூஷியலான லெவல். ஸோ நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். இல்லை செல் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா ஒரு ரேலி இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ அதனால் இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், அதாவது மைனர் சப்போர்ட்டாக நாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். ஸோ சப்போஸ் நாளைக்கு நிஃப்டி ஆஸ் யூஷுவலாக கொஞ்சம் லைட்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணலாம். அதாவது 22,100க்கு கீழே ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா செல் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,000. அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் அது அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இந்த இதுக்கும் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஜஸ்ட் புல் பேக்குக்கு. மேபி இந்த மைனர் சப்போர்ட்டு முன்னாடி இருந்தது, இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆகிடும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதான் பார்க்கணும். இல்லை நேற்று க்ளோசிங் கிட்ட ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாம் செல் பொசிஷன் எடுக்கலாம். இன்கேஸ் சப்போஸ் இங்கே ஒரு டபுள் டாப் மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்லைன் பிரேக் பண்ண நீங்கள் செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், டார்கெட் 1:1, 1:2 லெவலில் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரலாம். சப்போஸ் நாளைக்கு பையிங் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 22,220 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ அப்போ நிஃப்டி இந்த கேப் ஃபில் பண்ண ஷார்ப்பாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஸ்ட்ராங்கான
support, resistance, because previously it was support. நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அது இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ்லி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் பிரேக் ஆனவுன்னா இது சப்போர்ட்டாக ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பியும் இங்கே என்னாச்சுன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ், அதாவது 22,220 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நம்ம பை பண்ணலாம் இங்கேருந்து. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 22,320 லெவல். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டி நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 47,700க்கு கீழே பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் உங்களை வந்து செல் பண்ண சொன்னேன், சரிங்களா? பட்டு பேங்க் நிஃப்டி கூட கேப் டவுன் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸாக ட்ரேட் ஆகி அந்த ஹையை வந்து, அதாவது காலையில் போன ஹையை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் சிக்னல் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இது இந்த பாசிட்டிவ் சிக்னல் வந்து நெகட்டிவ் கூட ஆகலாம், இல்லைன்னா இது அப்படியே மேலே கூட போகலாம். ஸோ இதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. பட் இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னா இங்கே ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து கீழே வந்ததுன்னா இது வந்து நெகட்டிவ் கேண்டில், இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு நாம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்ம எங்கே பை பண்ண போகிறோம் அப்படின்னா 47,000 இந்த ஹை, அதாவது 47,610 அந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு இந்த நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஹை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஓகே, ஸோ நாளைக்கு இதுதான் வந்து இந்த டாப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு இந்த ஸ்விங் ஹை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். ஸோ இங்கேருந்து இது வந்து கிட்டத்தட்ட இந்த லெவல் வரைக்கும் வரலாம். அதாவது இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இதை ஃபில் பண்ணுறதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷார்ப்பாக பேங்க் நிஃப்டி வரலாம். ஸோ பை அபவ் 47,610 லெவல். ஸோ எனி பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆஃப்டர் பிரேக்கிங் 610 லெவல் நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,900லேருந்து 950. இது வந்து உங்களுடைய அல்டிமேட் டார்கெட்டாக பேங்க் நிஃப்டி நீங்கள் வைக்கலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் லோவாக, அதாவது கேப் டவுன் ஆகி இந்த இடத்துல வந்து 47,390 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரேலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே வந்திருக்கு. இந்த இடத்துல மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆகிருக்கு பிரேக் பண்ண, பட் பிரேக் பண்ண முடியல. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நம்ம நாளைக்கு ட்ரேடுக்கு எடுக்கலாம். ஸோ இதை பிரேக் பண்ணால், அதாவது 47,400 லெவல், இந்த லெவல் பிரேக் பண்ணால் தான் பேங்க் நிஃப்டி கீழே வரும். ஸோ இந்த லெவல் தான் நம்ம வாட்ச் பண்ணோம். இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். ஸோ 390 கீழே உடைச்சிது அப்படின்னா நம்ம ஒரு 100 பாயிண்ட் இமீடியட்டாக நம்ம பார்க்கலாம். அல்டிமேட் டார்கெட் வந்து 47,100 லெவல். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 150 லெவல் நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது சேஞ்சஸ்ஸு இல்லை ஏதாவது நல்ல செட்டப் வந்தது அப்படின்னா டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் நீங்கள் அதுவாக பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ நாளைக்கு ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ ஜி என்டர்டெயின்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் நாளைக்கு பிரேக் பண்ணால் இல்லை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக பை பண்ணலாம். பை அபவ் 149.50, ஸ்டாப் லாஸ் 144, டார்கெட் வந்து 150, 150, 154 அண்ட் 158. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், லாரஸ் லேப். ஸோ லாரஸ் லேப் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து இதை நாம் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் கூட சொல்லலாம், ப்ளஸ் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் கூட சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான பேட்டர்ன் செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ பட் இந்த லெவல் வந்து இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நெக் லைன் இல்லை பேஸ் லைன் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நாம் பை பண்ண போகிறோம். ஸோ பை அபவ் 445, ஸ்டாப் லாஸ் 436, டார்கெட் வந்து 449, 453 அண்ட் 460. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், பிஎஃப்சி. ஸோ பிஎஃப்சி கூட ஒரு நல்ல அருமையான ஒரு ட்ரெண்டு லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆகிருக்கு இந்த ட்ரெண்டில் பிரேக் பண்ணல, பட் இந்த ஸ்டாக்கால் முடியல, ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 400, ஸ்டாப் லாஸ் 390, டார்கெட் வந்து 405, 411 அண்ட் 420. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், இது வந்து கிரானியூல்ஸ். ஸோ கிரானியூல்ஸ் கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்டு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நல்ல அருமையாக மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆகிருக்கு பிரேக் பண்ண, பட் முடியல. இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் டைப் ஃபார்ம் ஆகுது, பட் இன்னொரு இதுவும் ஃபார்ம் ட்ரை பண்ணுது. ஸோ நாளைக்கு வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். சப்போஸ் அது மிஸ் ஆகி இந்த லெவல் பிரேக் பண்ணால், அதாவது 413 பிரேக் பண்ணால் செல்லும் பண்ணலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு ஏதாவது சேஞ்சஸ் இங்கே வந்தது அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். பை அபவ் 420, ஸ்டாப் லாஸ் 413, டார்கெட் வந்து 426, 431 அண்ட் 440. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், டைட்டன். ஸோ டைட்டன் கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக நாம் எடுக்கலாம். பிகாஸ் நிறைய தடவை இங்கே டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆக முடியல. மண்டே டியூஸ்டே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்குது, பட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணல. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த ஹாரிசான்டல் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 3655, ஸ்டாப் லாஸ் 3625, டார்கெட் 3670, 3688 அண்ட் 3720. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் ப்ளஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நேற்று என்னுடைய முந்தின வீடியோஸில், யூடியூப் வீடியோவில் சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் 5 ஸ்டாக்கில் கோல்கேட் பால்மோலிவ் இந்த ஸ்டாக் உண்மையிலேயே வந்து நல்லா சூப்பராக நேற்று பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ இதுக்கு மேலே பை பண்ண சொன்ன இந்த 3 டார்கெட் கொடுத்த நேற்று ஹை வந்து 2721 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 35 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணோம். அடுத்தது வந்து ஐஆர்சிடிசி செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 1026க்கு கீழே செல் பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். ஸோ லோ பார்த்திங்க அப்படின்னா 1006 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இந்த செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆகிருக்கு, அதுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு 20 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹிந்து காப்பர் கொடுத்தேன், அது வந்து அந்த கால் நாட் ஆக்டிவ். அப்புறம் ட்ரெண்ட் ஒன்று கொடுத்தேன், அந்த கால் வந்து காலையிலேயே அந்த 5 to 10 மினிட்ஸ்லேயே டார்கெட் T1 வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3வது ஸ்டாக் வந்து ஆஸ்ட்ரால். ஸோ இது கூட நான் நேற்று என்னுடைய வீடியோவில் இருந்தது. இது வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த 2-3 டார்கெட்டுக்கு ஹை பார்த்தீங்கன்னா 2004 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய 2வது டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. இதில் ஒரு 25 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட செக்டர்ஸ்லேருந்து வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸை
நான் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணலான்னா, என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விடுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.